Hi, welcome to Taran. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken biryani பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா chicken biryani தம் போட்டு நம்ம செய்ய போறோம். அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் ஏலக்காய் 3, கிராம்பு 2, பிரியாணி இலை 2 சேர்த்தாச்சு. இப்போ சீரக சம்பா அரிசி நான் எடுத்துருக்கேன். அதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எவ்வளோ அளவுனா ஒரு குழி கரண்டியில் வந்துட்டு 2 கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க. இவ்வளோ நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். குழி கரண்டியில் 2 குழி கரண்டி அளவு எண்ணெய் கீ சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கீ சேர்த்தாச்சு. கீ இப்போது மெல்ட் ஆனோடனே நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்துட்டு ஒரு 500 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு வெங்காயம் வந்துட்டு பெரிய வெங்காயமாக வந்துட்டு ஒரு 7 வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க ஆரம்பிக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு ஆனியன் வந்துட்டு வேகும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வரணும். இன்னும் கலர் வந்து சேஞ்ச் ஆகலை. இப்போது நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா கலந்துக்கலாம். கட்டு போட்டு மூடி இன்னும் வந்துட்டு ஆனியன் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் வந்துட்டு குக் ஆகிற டைமில் நம்ம பக்கத்தில் வந்துட்டு ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ரைஸும் மசாலாவும் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு. இப்போது இதில் ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். மீதி ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் பவுடர்லாம் பிரியாணிக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு இதுலேயே வந்துட்டு நேச்சுரல் கலர் கிடைக்கும். க்ரீன் சில்லி வந்துட்டு 5 க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேம். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு தக்காளி வந்துட்டு நான் 4 தக்காளி வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு, உப்பு இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வந்தவாடி ரைஸ் வந்து நம்ம இதில் போட்டு ஆஃப் பாயில் எடுக்க போகிறோம். புதினாவும் ஆட் பண்ணிட்டேன். ஆனால் இதில் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு, ரெட் சில்லி பவுடர் போட்டு நான் இதில் வந்துட்டு மேக்னேட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நான் பிரியாணியில் சேர்க்க போகிறேன். இது குக் ஆனோடனே இந்த சிக்கன் வந்துட்டு போட்டு நம்ம தம் போட போகிறோம். பாருங்கள், ரைஸ் வந்துட்டு பாயில் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாவ், இங்கே பாருங்கள் மசாலா வந்துட்டு எவ்வளோ நல்லா குக் ஆகிட்டு இருக்குன்னு. நம்ம ரைஸில் வந்துட்டு ஒரு ஆஃப் பாயில் வந்தோடனே நம்ம இந்த மசாலாவோட ஆட் பண்ண போகிறோம். தம் வைக்க போகிறோம். ரைஸ் வந்து இப்போ பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இருக்குது. குக் ஆகும்போது ஆஃப் பாயில் எடுக்கும்போது நான் காமிக்கிறேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது வந்துட்டு உள்ளேயே வந்துட்டு பாயில் ஆகும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அப்பப்போ ரைஸை வந்துட்டு பார்த்துட்டே இருக்கணும். ஆஃப் பாயிலில் வந்து எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கணும்.
கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா வந்துட்டு குழஞ்சிடும். அதனால் வந்துட்டு பக்கத்துலேயே இருந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த பிரியாணியில் வந்துட்டு நம்ம சேர்த்த வேண்டிய லாஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னா தயிர். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. க்ரீம் எல்லாம் வந்துட்டு எவ்வளோ எல்லோயிஷாக இருக்குது. இதை வந்துட்டு 1 2 கரண்டி போதும். குழிக்கரண்டியில் சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணல, அந்த கரண்டியில் வந்துட்டு 2 கரண்டி அளவு நான் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் இதில் தான் நான் குழிக்கரண்டியில் 2 கரண்டி ஊற்றிருக்கேன். பாருங்கள் மசாலா எப்படி ரெடி ஆகிருக்குன்னு. இந்த ரைஸும் ஒரே டைமில் நம்மளுக்கு பாயில் ஆகி இந்த ரைஸில் வந்துட்டு போடுற மாதிரி கரெக்டாக வந்துட்டு செட் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்துட்டு வெங்காயம் வதக்கும் போது ரைஸ் வந்துட்டு அடுப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க செக் பண்ணிக்கலாம். ரைஸ் இப்போ வந்து பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு காட்டினதுக்கும் இப்போக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. கொஞ்சம் ரைஸ் எல்லாம் வந்துட்டு லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து வடிச்சிருந்தோம். வடிச்சிருந்தால அந்த தண்ணியை வந்து வீண் பண்ணாதீங்க. அதை வந்துட்டு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து வடிகட்டிக்கோங்க. இப்படி வடிகட்டி அந்த தண்ணி வந்து நமக்கு யூஸ் ஆகும். நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். சிக்கனில் வந்து லைட்டாக தண்ணி வரும். அந்த மாய்ஸ்சரைசர் வந்த வாடி நம்ம ரைஸ் போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். தண்ணியை வந்து எடுத்து வச்சுட்டேன். அது வந்து நான் எப்படி இது வந்து பிரியாணி வடித்த தண்ணி. அதை வந்துட்டு 1 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை வந்து லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். சிக்கன் வேகணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வந்துட்டு ஷார்ப்பாக ப்ரெஷர் வந்துருச்சு. இப்போது வெயிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுடலாம். இந்த குக்கரில் என்ன செய்ய போகிறோன்னா வந்துட்டு லிவர் வந்துட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஹையில் வச்சு கடாய் குக்கர் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துக்கலாம். நாலு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ பிரியாணிக்கு வந்துட்டு மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ குக்கர் வந்து 2 விசில் விட்ட வாட்டி ஓவன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுலேயே வந்துட்டு நல்லா தண்ணி வந்திருக்கு சிக்கன்லேயே. இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். உப்பு காரம் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஈவனான தண்ணி இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போது ஒரு 1/2 கப் அளவு தண்ணி வந்துட்டு மேலே சேர்த்துக்கணும். இப்போது ரைஸ் வந்துட்டு பாஸ்மதி சீரக சம்பா ரைஸ் வந்துட்டு வடிச்சு இருந்தால அந்த தண்ணியை தான் நம்ம இப்போ சேர்த்த போகிறோம்.
ஒரு அரை கப் அளவு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். அது அப்படியே வந்துட்டு மெல்ட் ஆகிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம தம் பண்ணி வைக்க போகிறோம். எப்படின்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்ச வாட்டி நம்மளுக்கு மேலே வந்து ப்ரெஷர் வரணும். பாருங்கள், மேலே வந்து ப்ரெஷர் வருது. ஸோ வந்துட்டு நம்ம வெயிட் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு தம்லேயே இருக்கட்டும். ஒரு லிவர் ஃப்ரைக்கு வந்துட்டு ஆனியன் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் வந்துட்டு சாம்பார் மிளகாத்தூள். தக்காளி வந்துட்டு நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் மசாலாலாம் வந்து குக் ஆகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போது இந்த லிவரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி தான் பண்ண போகிறேன். அதனால வந்துட்டு தண்ணி ஊற்றி நான் 2 விசில் வந்து விட போகிறேன். 1 கப் அளவு தண்ணி. இப்போது வெயிட் போட்டு ஒரு 2 விசில் இல்லை குக் ஆகலைன்னா ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். நல்லா குக்கான வாட்டி கடைசி ஸ்டேஜில் இந்த கரம் மசாலா நீங்கள் போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்படி வருதுன்னு வந்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். கிரேவியில் வந்துட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஹோம்மேடு தான் இது. இந்த பாருங்கள், இவ்வளோ டேஸ்ட்டு வந்துட்டு இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். பாருங்கள், கிரேவி வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். லிவர் கிரேவி ரெடி. வாங்க, இப்போது ப்ரெஷர் வந்துட்டு ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ தம்மில் இருந்து ரிலீஸ் பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி ரொம்ப சூப்பராக நல்லா வந்துட்டு ரைஸ் எல்லாம் குலையாமல் சூப்பராக வந்திருக்கு.